சம்பவத்தை பாருங்க. பிலால் ரலியல்லாஹு வந்து ஒரு அடிமை, ஒரு கருப்பராக இருப்பார். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு ஒரு விளையாட்டாக, ஒரு காமெடிக்காக என்ன செய்கிறார், கருப்பியின் மகனே அப்படின்னு விளையாட்டாக சொல்கிறார். மனசில் ஒன்றும் இல்லை. ஆனால் பிலால் ரலியல்லாஹு அதை கேட்டோன்னே அப்படியே சோகமாக இருக்கிறார். பெருமானாருடைய சபைக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன பிலால், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிறாய்? இந்த அபூதர் ரலியல்லாஹு என்னை பார்த்து கருப்பியின் மகனே, ஒரு அடிமையை என்ன சொல்லிட்டாரு அப்படின்ன உடனே அவர் விளையாட்டாக தான் சொன்னார், சீரியஸாக சொல்லலை. அப்படியே அழுதுகிட்டே அவர் போயிட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் கிஃபார் வந்து உட்கார்றாங்க. இன்னும் நீ மடமையாவே இருக்கிறாயா, அறியாமை கால குணத்திலேயே இருக்கிறாயா, ஏன் பிலாலை அப்படி சொன்னாய்? அவர் ரொம்ப மனசு நொந்துட்டாருன்ன உடனே, தெரியாம தான் சொன்னேன் யாரும் சொல்லலாம், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு போனாரா? இல்லை, யாரும் சொல்ல, நான் விளையாட்டாக தான் சொன்னேன். உண்மையில் அவர் ஹர்ட் ஆயிட்டாரா, உண்மையில் அவர் கஷ்டப்பட்டுட்டாரா? ஓடுறாரு அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு. பிலால் ரலியல்லாஹு அவருடைய வீட்டுக்கு ஓடி போய், பிலால் ரலியல்லாஹு கையை பிடிச்சி, தெரியாம சொல்லிட்டேன், உண்மையிலே நீங்க என்னுடைய நெருக்கமான சகோதரர், நான் உங்களை விளையாட்டா தான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பிலால், உங்களுடைய காலை எடுத்து என் கழுத்துல மிதிங்க, உங்க கோபம் தீர்ற வரைக்கும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். பிலால் ரலியல்லாஹு அவரை கட்டி அணைத்துக் கொண்டார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நட்பு அங்கு இருந்தது. தவறு செஞ்சோமா, தயங்காதீங்க, மன்னிப்பை கேளுங்கள், உறவுகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.